திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நாளை இறைவனின் ஆசியோடு தொடங்குறது எவ்வளவு மனநிறைவான விஷயம் இல்லையா? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் ஞானகுமரன் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு ஆரம்பிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. மனசில் பாரத்தோடு இருக்கிறவங்க முருகனை நினச்சிக்கோங்க. ஏன்னா இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். யார் இந்த சிம்மராசிக்காரர்கள்? சிம்மராசி நேயர்களே, உங்ககிட்ட ஒரு ரகசியம் கேட்கவா? சுயநலம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நிஜமாக தெரியாதுங்க. ஏன்னா நம்ம சிம்மராசிக்காரங்க எப்போவுமே பொதுநலத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கவனிச்சிருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் நீங்கள் எப்போவுமே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம்தான் நான் அப்படின்னு நினைக்கிற அந்த தங்கமான குணம் இருக்குது. அதுதான் உங்களை மற்ற ராசிக்காரங்கக்கிட்ட இருந்து தனித்து காட்டுது. நீங்கள் யாருக்கு பயப்படுவீங்க தெரியுமா? அடுத்தவங்களுக்கோ அதிகாரத்துக்கோ இல்லைங்க, உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க. உழைப்பு தான் உங்கள் உயிர் மூச்சு. மற்றவங்க எல்லாம் ஐயோ இது என்னால் முடியாது பண்ணு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி செஞ்சு அதில் வெற்றி கொடியை நாட்டுவீங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்கானது தாங்க. சுக்கிரன் தரப்போகும் அதிரடி மாற்றங்கள். சிம்மராசி அன்பர்களே, சுக்கிரன் பகவான் இப்போது உச்சநிலைக்கு வர்றாருன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, சுக்கிரனின் இந்த உச்சநிலையால் உங்களுக்கு கிடைக்க போகிற யோகங்களை பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக சுக்கிரனால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது? வேலை, குடும்பத்தில் இருக்கிற அந்த தலைவலி பிடிச்ச பிரச்சனைகள் எப்போ முடியும்? உங்களுக்கு வெளிநாடு போகிற ஆசை இருக்கா? அந்த வாய்ப்பு இப்போது கதவை தட்ட போகுது. இதையெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சனி பகவானின் லாப நிலை. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா? சனி பகவான் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் மேல் பதவி, சமூகத்தில் ஒரு கௌரவமான பட்டம் இதெல்லாம் தேடி வரப்போகுது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை சுக்கிரன் தன்னோட சொந்த சாரத்தில் இருக்கார். சுக்கிரனும் சனியும் சேருறாங்கன்னா சும்மாவா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான ரகசியங்கள் இதில் இருக்குது. சிம்மத்தின் ஆளுமை திறன். உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களை நீங்கள் குறைச்சி எடை போடுறீங்களா? தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே தைரியமானவங்க, தன்னம்பிக்கை மிக்கவங்க. உங்கள் அறிவுத்திறமைக்கும் நிலைத்தன்மைக்கும் யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை அடையணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அதை அடையிற வரைக்கும் தூக்கம் வராது இல்லையா? இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த மாபெரும் வெற்றியை தேடித்தரப்போகுது. சுக்கிரன் உங்களுக்கு ஆசை காட்ட வராரு, ஆனால் அந்த ஆசையை நிஜமாக்குற தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் இப்போது நடக்கிற அஷ்டம சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க. அதனால் அஷ்டம சனியை நினச்சி தேவையில்லாமல் பயப்படாதீங்க. கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆனாலும் சில எச்சரிக்கைகளை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு உரையாடல் இல்லையா? உங்களுக்கு வயிறு சம்மந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். அப்புறம் மூத்த சகோதரர்களோட சின்ன மனஸ்தாபம், பேச்சில் குழப்பம் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆனால் இதையெல்லாம் நினச்சி ஐயோ எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு மாதம் மட்டும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வர மாற்றங்களை நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் இங்கே. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு பட்டம், பதவி இதெல்லாம் பிடிக்குமா? சுக்கிரனோட பார்வையால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்கள் கனவு இல்லம், கார், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் இப்போது நிறைவேற போகிற லிஸ்ட்டில் இருக்குது. ஒருவேளை கடன் தொல்லை இருக்கா? இல்லை எதிரிகள் குடைச்சல் கொடுக்குறாங்களா? சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வைங்க. மற்றபடி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால எந்த கவலையும் வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி கொஞ்சம் சுமாராகவே இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு லாபத்தை தான் தரும். குறிப்பாக கலைத்துறை, ஐடி துறையில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமாக இருங்க. கெட்டது எதுவும் நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். நீங்கள் ஏன் இன்னும் முன்னேறவில்லை? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஏமா நான் இவ்வளவு திறமையானவன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது.
உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் சூழ்நிலை மட்டும் காரணம் கிடையாதுங்க. ஒரு சின்ன தப்பு நீங்களும் பண்ணுறீங்க. அது என்ன தெரியுமா? அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ இந்த ஒரு வரி தான் உங்கள் வாழ்க்கையை முடக்கி போட்டிருக்கு. ஒரு காரியத்தை செய்யும்போது இதை சொன்னால் அவங்க முயற்சி பண்ணாதான் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசினா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வெற்றி நிச்சயம். இந்த மாத கிரக நிலைகள் சிம்மராசிக்காரர்களே, இப்போ உங்கள் கட்டத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு சின்ன ரவுண்ட் போயிடலாமா? உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய மூவரும் சேர்ந்து ரணருணரோக ஸ்தானத்தில் இருக்காங்க. களத்தில் ஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குறாரு. இந்த மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. குறிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்போ தான் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு ஏக்கமாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல துணை தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த மகாலட்சுமியே குழந்தையாக வந்து பிறக்க போகிறா. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் எல்லாம் இப்போது சரியாயிடும். உங்களை ஒரு காலத்தில் மதிக்காமல் போன சொந்தங்கள் எல்லாம் இப்போது உங்களை தேடி வந்து பேசுவாங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லையா? நட்சத்திர ரீதியான பலன்கள் சரி. இப்போது உங்கள் ராசியில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியாக பார்ப்போம். மகம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்திடுங்க. ஏன்னா சின்ன பேச்சு பெரிய சண்டையாக முடிய வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்கள் மட்டும் பாடங்களில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்தணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது என்ன தெரியுமா? எதிரே இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போடுற சாமர்த்தியம் உங்களுக்கு இப்போ கூடும். பெரியவங்களோட ஆசை கிடைச்சா போதும், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்கள் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது. கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். பூரம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருமா? இந்த மாதம் உங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த கோபத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பணவரவு அதிகரிக்க போகுது. மனதைரியம் கூடும். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலையும் நீங்கள் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒன்று, மற்றவங்க உங்களை ஏமாற்ற பார்க்குற சூழ்ச்சிக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. கோர்ட் கேஸ்னு ஏதாவது வழக்கு இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் போதும். கல்வி கற்றுக்கிற இடத்துல உங்கள் கெத்து தான் முன்னாடி நிற்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே இனி உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லைங்க. உத்திரம் 1ஆம் பாதம். உத்திரம் நட்சத்திர நேயர்களே, பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாள் வராமல் இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் இப்போது வசூலாகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் தேடி வரும். சக ஊழியர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. மனசில் குழப்பம் இருந்தால் தெய்வ காரியங்களில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். பெற்றோர்களின் பெருமை. சிம்மராசிக்காரர்களே, இதுவரைக்கும் உங்கள் உணர்வுகளை உங்கள் பெத்த அம்மா அப்பா கூட புரிஞ்சுக்கலைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி அந்த நிலைமை மாறும். உன்ன மாதிரி ஒரு பையனையோ பொண்ணையோ பெற்றதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியலைன்னு அவங்களே பெருமையாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்க போகிறீங்க. அவங்களும் உங்களை மதிக்க போகிறாங்க. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தது தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் துன்பம் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு. இனிமேல் வரப்போகிற காலங்களில் இன்பம் மட்டும்தான் உங்கள் கதவை தட்டும். உங்களுக்கான பரிகாரம். சரிங்கம்மா, எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, இன்னும் சிறப்பாக அமைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை போங்க. முருகப்பெருமானுக்கு 6 நெய்விளக்குகள் ஏற்றி மனசார உங்கள் கஷ்டங்களை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் ஏற்றுற அந்த விளக்கு வெளிச்சம் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளும் கவலையும் காணாமல் போய்விடும். தடைகள் நீங்கும், தாமதங்கள் விலகும், கவலைகள் தீரும். மனசில் நம்பிக்கையை மட்டும் வைங்க. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.